வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திண்ணை ஸ்டோரிஸ். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்த ஆற்றங்கரையில் ஒரு சின்ன பையன் தினமும் போய் விளையாடிட்டு இருப்பான். தினமும் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அந்த ஆற்றங்கரையில் வந்து விளையாடுறதே அவனுக்கு வழக்கமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே வீசி அது தெரிக்கிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அந்த குட்டி பையனுக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, எங்கிருந்து இந்த சத்தம் வருதுன்னு தேடி போனான். அங்க இருந்த ஆற்றங்கரை ஓரமா ஒரு முதலை என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்க மீனுக்காக விரிச்ச வலையில அந்த முதலை மாட்டி இருந்துச்சு. அதை பார்த்ததும் அந்த சின்ன பையன் அந்த முதலை கிட்ட போய் பேசினான். அந்த முதலை என்னை எப்படியாவது இந்த வலையிலேருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு அந்த சின்ன பையன், நான் உன்னை காப்பாத்தினா நீ என்னை அப்படியே விழுங்கிடுவ, நான் எப்படி உன்னை நம்ப முடியும், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த முதல்ல, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்னை காப்பாத்தினா உடனே அடுத்த நிமிஷம் நான் இந்த ஆற்றுக்குள்ளே ஓடிடுவேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, என்னை நம்பு அப்படின்னு சொன்னுச்சு. அது சொன்னதை நம்பி அந்த சின்ன பையனும் அங்கே இருந்த ஒரு கூர்மையான குச்சியை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது வாய்ப்பகுதியில் இருந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்குனான். அந்த வாய்ப்பகுதி நறுக்கி முடிச்சதும் அந்த முதல்ல தன்னோட உண்மையான முகத்தை காமிச்சிருச்சு. அது அந்த பையனோட காலை பிடிச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. உடனே அந்த பையன் ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டான். முதலையே, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ என்னை காப்பாத்து, நான் இந்த ஆற்றுக்குள்ளே ஓடிடுவேன், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், ஆனால் இப்போ உன்னை காப்பாற்ற நான் முயற்சி பண்ணா நீ என்னையவே விழுங்க பார்க்குற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அந்த முதலைக்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த முதல்ல, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பசிக்குது, பசிச்சா நான் சாப்பிடதான் செய்வேன், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னுச்சு. அந்த சமயத்தில் ஒரு பறவை பறந்து போணுச்சு. அந்த பறவையை பார்த்த குட்டி பையன் அந்த பறவைக்கிட்ட கேட்குறான், பறவையே, இந்த முதல்ல சொல்றது உண்மையா, இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இதுதான் உலகம், நாங்கள் கஷ்டப்பட்டு மரத்து மேலே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பாதுகாக்கிறோம், ஆனால் எங்கிருந்தோ அந்த பாம்பு அந்த முட்டைகள் எல்லாம் குடிச்சிடுது, குஞ்சுகளையும் சாப்பிட்றது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த மரத்து மேலே இருந்த இன்னொரு பறவை சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஒரு கழுதை நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுதையை பார்த்த அந்த குட்டி பையன், கழுதையே, இந்த முதல்ல சொல்றது உண்மையா, இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்றான். அதுக்கு அந்த கழுதை, ஆமாம், இதுதான் உலகம், முதல்ல சொல்கிறது உண்மைதான், ஏன்னா நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் முதலாளிகளுக்கு பொதி சுமந்து வேலை பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு வயசானதுக்கப்புறம் எங்களை எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கு இல்லை, இனிமேல் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி விட்டுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னுச்சு அந்த கழுதை. இதை கேட்ட அந்த பையன், இப்படி தான் இந்த உலகம் இருக்குமா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். அப்புறம் அந்த வழியாக சில ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த ஆடுகளை பார்த்து அந்த பையன் மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறான். அதுக்கு அந்த ஆடுகள், ஆமாம், இதுதான் உலகம், ஏன்னா எங்களுக்கு தினமும் இலைத்தலைகள் கொடுத்து தண்ணீர் கொடுத்து பாதுகாத்து வளர்க்குறவங்களே உணவுக்காக எங்களை சாப்பிட்றாங்க, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஆடுகளும் சொன்னுச்சு. திரும்பவும் ரொம்ப வருத்தப்பட்டான். முதலை சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அந்த வழியா ஒரு புத்திசாலி முயல் வந்துச்சு. அந்த முயலை பார்த்து இந்த பையன் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டான். அதுக்கு அந்த முயல் சொன்னுச்சு, இல்லை, இது உலகம் இல்லை அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அந்த முதலைக்கு கோபம் வந்துடுச்சு. நீ எப்படி சொல்லலாம் இது உலகம் இல்லைன்ட்டு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயல், நீ சொல்றது ஒன்றுமே புரியல, நல்ல வாயை திறந்து பேசு அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு அந்த முதல்ல, நான் நல்ல வாயை திறந்து பேசினா இந்த பையன் தப்பிச்சு ஓடிடுவான், அதனால நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு அந்த முயல்,
நீ தான் இவ்வளோ பெரிய முதலையா இருக்கல்ல, அவன் சின்ன பையன், அவன் ஓடினா உன்னோட வாளால் ஒரே அடி அடித்து அவனை பிடிக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ நல்ல வாயை திறந்து பேசு அப்படின்னு சொன்னுச்சு அந்த முயல். இதை நம்பி அந்த முதலையும் நல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுது. உடனே அந்த முயல் ஓடி வந்து, குட்டி பையா நீ இங்கேருந்து தப்பிச்சிடு, ஓடிடு அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அந்த பையன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். இதை பார்த்த அந்த முதலை தன்னோட வாளால் அந்த பையனை அடித்து பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அந்த வாள் வலைக்குள்ளே இருந்தது, அதனால அதால் பிடிக்கவே முடியலை. அந்த பையன் அதுக்குள்ளே ஊருக்குள்ளே ஓடி போய் அங்கேருந்து சில மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தான். அந்த மக்கள் எல்லாரும் ஆயுதங்கள் வச்சு அந்த முதலைய அடிச்சே கொன்னுட்டாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த குட்டி பையன் வளர்த்த நாய் அந்த முயலை பார்த்துடுச்சு. அந்த நாய் தன்னோட இறைக்காக அந்த முயலை துரத்தி துரத்தி வேட்டையாடுச்சு. இதை பார்த்த அந்த பையன் முயலை காப்பாத்துறதுக்காக வேகமாக ஓடுறான். ஆனால் அந்த முயல் இறந்து போயிடுச்சு. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப கோவப்பட்டு கல் எடுத்து அந்த நாயை அடித்து விரட்டுறான். அவன் உயிருக்குயிராக வளர்த்த நாய் தன்னோட உயிரை காப்பாற்றின முயலையே கொன்னுடுச்சே அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத துன்பத்துக்கு உள்ளாயிட்டான். உதவி செய்பவர்களுக்கு உபத்திரவம் ஏற்படுவதும் நேசித்தவர்களையே வெறுப்பதும் தான் இந்த வாழ்க்கையா? இதுதான் இந்த உலகமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே நின்னா அந்த குட்டி பையன். நண்பர்களே, இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? அந்த பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த திண்ணை ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.